ஹலோ வியூவர்ஸ், இந்த வண்டியுடைய சத்தத்தை கேட்கும் போதே பலருக்கும் மனசுல ஒரு விதமான கம்பீரம் பிறக்கும். ஆண்கள் அத்தனை பேருக்குமே தங்களை கெத்தா வெளிக்காட்டிக்க விரும்பக்கூடிய வாகனம் அப்படின்னா இதைத்தான் கருதுவாங்க. இந்த ரக புல்லட்டுகள் தான் ஆண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரகம் அப்படின்னு சொல்லலாம். ராயல் என்ஃபீல்ட் ஓட்டும் போது நம்ம ராஜா அப்படிங்கிற நினைப்புல மற்றவர்களை ரொம்பவே திமிரா பார்ப்போம். ஆமாங்க, நம்ம இப்ப ராயல் என்ஃபீல்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 1901ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு கடந்து வந்த பாதையை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹாபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சென்னை அப்படின்னு சொன்னாலே கார் தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனத்தின் பெயரையும் சேர்த்தியே சொல்லுவோம். காரணம் என்னன்னா ராயல் என்ஃபீல்டு புல்லட் தான். இந்திய வாடிக்கையாளர்கள் மனசுல ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுகளுக்கு எப்பவுமே தனி இடம் இருக்கும். மக்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடிக்கடி ராயலா மாத்திக்கிட்டு புதுவிதமான என்ட்ரியையும் கொடுத்துட்டு வருது. ராயல் என்ஃபீல்டுல கெத்தா பயணம் செய்ய பலருக்கும் பிடிக்கும். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றிய சில தகவல்கள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர அதனுடைய வரலாறு கண்டிப்பா சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த வரலாறை பத்தி பாப்போம் வாங்க. 50 ஆண்டுகளையும் தாண்டி இந்தியாவில வெற்றிகரமா மோட்டார் சைக்கிள் நிறுவனமா இருப்பதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அதன் மீது இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இமேஜ் தான். அன்றாட போக்குவரத்துக்கான பைக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்தியன் மார்க்கெட்ல தனித்துவத்தோட தெரிய விரும்புபவர்களுக்கு சாய்ஸா தொடர்ந்து வருது அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராயல் என்ஃபீல்டின் தலைமையகம் சென்னையில தான் இருக்கு அப்படின்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வண்டி பிறந்தது என்னவோ இங்கிலாந்துல தான். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ரெட்டிஞ்ச் வர்செஸ்டர் பகுதியில தான் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு என்ஃபீல்டு நிறுவனம். என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் கோ டாட் லிமிடெட் அப்படிங்கிற பெயர்ல இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. மேட் லைக் கன் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அப்போதைய முத்திரையா வலம் வந்திருக்கு. 1893 இருந்து 1900 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா சைக்கிள், குவாட்ரி சைக்கிள், ட்ரை சைக்கிள் மற்றும் புல் வெட்டக்கூடிய இயந்திரங்களை மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போலாம் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொன்னா பைக் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். முதலா 1901ஆம் ஆண்டு ராயல் என்ஃபீல்டு தன்னுடைய முதல் மோட்டார் சைக்கிள்களை தயாரிக்குது. அது 2.5 பிஹெச்பி பவர் தரும் இன்ஜினை கொண்டிருந்துச்சாம். அதுக்கப்புறமா 1916ஆம் ஆண்டுல முதல் உலக போர்ல துப்பாக்கிகள் எடுத்துட்டு போறதுக்காக என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1931ஆம் ஆண்டுல தான் புல்லட் அறிமுகமாகுது. அப்போ பாத்தீங்கன்னா புல்லட் அப்படிங்கிறது வெறும் சைக்கிள் தான். 1932ஆம் ஆண்டுல முதலா புல்லட் அப்படிங்கிறது பைக் அப்படிங்கிற வடிவத்துல கம்பீரமா அறிமுகமாகுது. 1939ஆம் ஆண்டுல இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது 125cc, 250cc, 350cc, 570cc அப்படின்னு இந்த மாதிரியான சிசி கொண்ட பைக்குகளை பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு என்ஃபீல்டு நிறுவனம் வழங்கியிருக்கு. இரண்டாம் உலகப் போர்ல ஏர்போர்ஸ் வீரர்களுக்காக பிளையிங் ஃபிளியா அப்படிங்கிற பைக் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1952ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பைக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுச்சு. அப்போ மெட்ராஸ் மோட்டார் நிறுவனமும் என்ஃபீல்டு அப்படிங்கிற இங்கிலாந்து நிறுவனமும் இணைந்து பைக்கை இந்தியாவில தயாரிக்க ஒப்பந்தம் போட்டாங்களாம். இந்திய அரசாங்கம் காவல்துறை மற்றும் ராணுவத்துறையின் பாதுகாப்பு பணிக்காக 800, 350cc வகை புல்லட்டை தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்போதான் சரியா ராயல் என்ஃபீல்டு தன்னுடைய பயணத்தை இந்தியாவில துவங்க ஆரம்பிக்குது. 1970ஆம் ஆண்டுல என்ஃபீல்டு இங்கிலாந்து நிறுவனம் சந்தையில இருந்து முழுமையா தன்னுடைய சேவையை நீக்கிக்கிச்சான். இந்தியா என்ஃபீல்டு நிறுவனம் மெட்ராஸ் மோட்டார் நிறுவனத்தால தொடர்ந்து இயங்கப்பட்டுச்சு. இதனால 1984ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு புல்லட்டுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்திருக்கு. 1994ஆம் ஆண்டுல ஐச்சர் நிறுவனம் என்ஃபீல்டு இந்தியா நிறுவனத்தை வாங்கி மீண்டும் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் புதிய புதிய வடிவத்துல வலம் வந்த என்ஃபீல்டு 2009ஆம் ஆண்டுல கிளாசிக் 500 மற்றும் கிளாசிக் 350 அப்படிங்கிற மாடல்ல இந்தியாவில வெளியாகி மக்களை தன்வசப்படுத்தி இருக்கு. மக்களின் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே புது புது மாடல்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால விற்பனையும் அதிக அளவுல வளர்ச்சி அடைய தொடங்கி இருக்கு. தொடர்ந்து 2016ஆம் ஆண்டுல அட்வென்ச்சர் ரக ஹிமாலயன் பைக் வெளிவந்திருக்கு. பயணம் செய்வதற்கு பல்வேறு வாகனங்கள் இருந்தாலும் கூட தொலைதூர பயணங்களுக்கு செல்லக்கூடிய பலரும் ராயல் என்ஃபீல்டை தான் விரும்புறாங்க. 2017ஆம் ஆண்டுல முதலா C50cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் பொருத்தப்பட்ட கான்டினென்டல் GD 650 மற்றும் இன்டர்செப்டார் மாடல் அறிமுகமாகி இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2018ல கலிபோர்னியாவில இன்டர்செப்டார் மற்றும் கான்டினென்டல் GD 650 பைக்குகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்தியாவில 2 லட்சத்துக்கும் குறைவான விலையில விற்பனைக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொண்ட இன்டர்செப்டார் மற்றும் கான்டினென்டல் GD 650 பைக்குகள் நிறைய பாத்தீங்கன்னா இந்தியாவில விற்பனைக்கு வர இருக்கு அப்படிங்கிற நிலையும் அடுத்தடுத்து வர தொடங்குச்சு. அடுத்த பைக் குறித்த முக்கிய அறிவிப்பை மக்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் நிறுவனமுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களோட 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா புத்தம் புதிய பைக் இது அப்படின்னு சொல்லிட்டு பழைய பைக்கையே வெளியிடுவாங்க. ராயல் என்ஃபீல்டு பைக்குகள்ல அடிக்கடி மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா மாற்றங்கள் செய்யறது அப்படின்னா அது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி மாற்றமா இருக்காது. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பெயருக்கு ஏற்ற மாதிரியே உண்மையிலேயே பெரிய மாற்றங்களோட புதிய புதிய பைக்கா விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஆண்களின் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம்.
ரொம்பவே சாதாரணமா இங்கிலாந்துல குண்டூசி தயாரிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் படிப்படியா வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு இதுதான் ராயலுக்கான அடையாளம், ராயல் என்ஃபீல்டின் நிறுவனம் அப்படின்னு சொல்லி கம்பீரமா தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னா இது செம்ம கெத்துதாங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்ட் லவ்வர்ஸ் எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு, இந்த வீடியோவுல ராயல் என்ஃபீல்டுடைய வரலாற்ற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.